ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம க்யூட்டாக இருக்க பெங்குயின் பற்றின தகவல்களில் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம். பெங்குயின் பறவைகளால் பறக்க முடியாது. அதுக்கு துடுப்பு போன்ற இறகுகளை பயன்படுத்தி தான் தண்ணியிலே நீந்துது. அது இல்லாமல் தெற்கு அரைக்கோளத்தில் வாழுது. அதாவது நிறைய கண்டங்கள் அந்த மாதிரி தீவுகள் இருக்கிற இடத்துல, குளிர் பிரதேசத்தில், அண்டார்டிக் தீவில் தான் நிறைய இருக்கும். இது பெங்குயின்ஸ் பார்த்திங்கன்னா மணிக்கு 22 மைல் வேகத்தில் அதனால் நீந்த முடியும். இது வாழ்க்கையில் பாதிய நிலத்தையும் மீதி கடல்லையும் கழிக்கிறதா சொல்கிறாங்க. அது மாதிரி பெங்குயின்ஸ்லேயே பேரரசர் பெங்குயின் தான் ரொம்ப ஹைட் வளரும். எவ்வளோ அப்படின்னா 1.1 மீட்டர் ஹைட் வரைக்கும் வளரும். 35 கிலோ எடை வரைக்கும் இருக்குமா. அது மாதிரி சிறிய வகை பெங்குயின் அப்படின்னா நீல பெங்குயின்னு சொல்கிறாங்க. அதை தேவதை பெங்குயின் அப்படின்னு கூப்பிட்றாங்க. பெங்குயின்களுக்கு பற்கள் கிடையாது. இதோட பிரதான உணவு மீன்கள் தான். அதை தான் சாப்பிடும் நிறையா. அது மாதிரி பெங்குயின்கள் தங்களோட இறகுகளை தண்ணி புகாமல் இருக்கிறதுக்கோசரம் ஒரு எண்ணெயை உற்பத்தி செய்தான். அது மாதிரி அண்டார்டிக் குளிர்காலத்தில் அந்த பேரரசர் பெங்குயின்கள் ரொம்ப கடுமையான குளிரிலுமே, அதாவது -60 டிகிரி சென்டிகிரேட்டில் கூட அது இனப்பெருக்கம் செய்தால் சொல்கிறாங்க. இந்த பேரரசர் பெங்குயின்கள் ஒரே முட்டை தான் இடும். மற்ற பெங்குயின் இனங்கள் 2 முட்டை வரைக்கும் இடுன்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவுமே ஒற்றுமையான பறவைகளாக இருக்கும். பார்க்கறதுக்குமே க்யூட்டாக இருக்கும். நீங்களும் வாழ்க்கையில் ஒரு நாள்னா பெங்குயினை பார்த்துட்டு வாங்க.